வணக்கம், என் பெயர் அனிதா. இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக நம் ஆண்டவருக்கு தக்க மரியாதை செலுத்துவோம். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் தனிநபராக கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை அணிந்து கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த நம் தேவனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட குடும்பமாக அல்லது சபையாக இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் என் கூட எழுந்து நின்று கூட இந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கண்களை மூடி கூட இந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வாரம் முழுவதுமாக நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மை கண்ணின் மணி போல காத்த தேவன், நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்த தேவன், நம்மளுடைய பலவீன நேரங்களில் நம்மை சுமந்த தேவன், அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நம் இந்த நாளிலும் கூட ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போமாக. ஓ ஹல்லேலூயா. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகள் உபகாரங்களையும் நினைத்து மனதார கூட இந்த நாளிலும் அவரை நாம் துதிப்போமா. செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி
கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய இருதயங்களை அமைதிப்படுத்தி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம வருவோமாக. நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இவனுமாய் சொல்லியிருக்கிறது, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் முழங்கால் படியிடலாம் அல்லது அமரலாம். நாம் இந்த வேளையிலே சிறிது நேரம் அமைதியாக ஆண்டோடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அதன் பின்பு சபையாக குடும்பமாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. சேர்ந்து ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த இவனுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து நம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் நம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென்.
ஒருவேளை பாவத்தை அறிக்கை செய்த பிறகும் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டாரா இல்லையா என்று ஒரு கேள்வி எழும்பினால் இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுப்பதாக. தமிழத்தில் உண்மையாய் மனத்திரும்புகின்ற யாவரையும் மன்னிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பராக. ஆமேன். நம் யாவருமே இந்த வேளையிலே எழுந்து நின்று விடுதலையோடு மன்னிக்கப்பட்ட ஜனமாக நம்முடைய ஆண்டவரை துதித்து ஆராதிப்போமாக. வாருங்கள். நேசர் உந்தனின் அழகை அந்த பாடலை பாடி கூட மனதார கூட அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவருடைய அழகை நாம் பார்ப்போமாக. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. In
பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்முடைய நாமம் போல வேறு நாமம் இல்லை ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர், மகா மேன்மையுள்ளவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மட்டுமே எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். ஓமை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை போற்ற தேவரே நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை மனதார நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி. தொடர்ந்து கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக அதிகமாக கூட ஆண்டவரே தேவனே உமக்கென்று எங்களை உருவாக்கும், எங்களை தட்டி எழுப்பும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 23 32 வரை வாசிக்கப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 23 32 வரை வாசிக்கப்படும். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். அதை எனக்கு சொல்லுவீர்களானால் நானும் என்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ?
யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்னே ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் என்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சைத் தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஆமென். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த வேளையில் நம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீ எங்களோடு விசேஷமாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக எங்களை நீ அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே பதியும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. எங்களை மாற்றி உம்மை போல எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். இந்த காலை வேளையிலே அழுத்தங்கள் என்ற அந்த தலைப்பிலே உங்களிடத்திலே பிரசங்கிக்கும்படியாக நான் இருக்கிறேன். This morning I want to preach to you on the title called pressures. You know, my dear brothers and sisters, Christians are like a fully soaked sponge. When pressure is applied to a fully soaked sponge, the liquid is released. It is only at that point of time when the liquid is released that we know what was in the sponge in the first place. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு நனைந்த ஒரு பஞ்சு போல இருக்கிறார்கள். ஒரு அழுத்தம் அந்த பஞ்சு மேலே வரும் பொழுது அந்த தண்ணீர் அந்த பஞ்சிலிருந்து வெளியாக வருகிறது. அந்த நேரத்தில் தான் அந்த பஞ்சுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்வோம். அதே போல நம்மளுடைய வாழ்க்கைகளிலே அழுத்தங்கள் வரும் பொழுது நமக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று அந்த அழுத்தம் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்வோம். Similarly, my dear brothers and sisters, only when pressure is applied to our lives that we know what is really inside of us. But pressure is also a way that the Lord uses to mold us. என் அன்பானவர்களே, இந்த அழுத்தங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார், நம்மை அவரை போல மாற்றி அமைக்கிறார். Pressures reveal areas in our life that need transformation. Pressures may reveal that there are certain insecurities in our lives. There may be hidden pride in our life. There may be hatred, anger in our life. There may be fear or any other things that may be hidden. If pressure was not applied, we wouldn't know it was there in the first place. இந்த அழுத்தங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார், நம்மை மாற்றும்படியாக இருக்கிறார். இந்த அழுத்தங்கள் வரும்பொழுது அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பகுதிகளிலே பாதுகாப்பின்மை இருக்கிறது, அதாவது நிலையற்ற ஒரு நிலைமை இருக்கிறது, எந்த பகுதிகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை இருக்கிறது, எந்த பகுதியிலே வெறுப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, எந்த பகுதியிலே நமக்கு பயம் இருக்கிறது என்று இந்த அழுத்தங்கள் வரும்பொழுது தான் நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் இந்த அழுத்தம் மூலமாக நமக்குள்ளாக இருக்கிறது அந்த வேளையில் தான் வெளிவருகிறது. We see a similar thing happening in scripture, in the scripture portion that was just read. இந்த காலை வேளையிலே படிக்க கேட்ட அந்த வசனங்கள் மூலியமாக கூட இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 23 27 வரை ஒரு சூழ்நிலையை அங்கு விவரிக்கிறது. The Bible describes a situation where Jesus entered the temple to preach and was questioned by the chief priests and the elders of the people. இயேசு அந்த தேவாலயத்துக்கு சென்று அங்கு பிரசங்கிக்கும் பொழுது அங்கு பிரதான ஆசாரியர்களும் அந்த ஜனத்தின் மூப்பர்களும் இயேசுவை பார்த்து கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த பிரதான ஆசாரியரும் அந்த ஜனத்தின் மூப்பர்களும் எந்த அதிகாரத்திலே இயேசு இதை செய்தார் என்று அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். The chief priests and the elders of the people wanted to know who had given Jesus the authority to do whatever that he has done. Now, what has he done so far? ஆனால் இதுவரைக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அதை நாம் 21ஆவது அதிகாரம் அதே அதிகாரத்திலே 12ஆவது வசனத்திலிருந்து 13ஆவது வசனம் வரை நாம் படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளலாம். அதை நான் படிக்கிறேன். Let me just read that in Tamil for you. இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களுக்கும் கொள்கிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். Now Jesus entered the temple prior to this and he had driven out sellers and money changers, and he had driven all these people who had desecrated the temple of the Lord. And so Jesus, through the authority that was vested in him, pushed all these people out. And not only that, in the temple he healed people. அதே தேவாலயத்திலே இயேசு ஜனங்களை குணமாக்கினார் என்று 14ஆவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் அதே அதிகாரத்திலே. அப்பொழுது குருடரும் சப்பானியர்களும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். ஆகையால் இயேசு தேவாலயத்தில் இருக்கும் பொழுது இயேசு அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. Not only did Jesus chase out sellers and money changers, he also healed people in that very temple. And so when the chief priests and the elders of the people came, they asked Jesus, on whose authority did you do this? ஆகையால் இந்த ஆசாரியர்கள் இந்த தலைமை ஆசாரியர்களும் இந்த பிரதான ஆசாரியர்களும் இந்த ஜனத்தின் மூப்பர்களும் அவர்கள் வந்து இயேசுவினிடத்தில் இந்த கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், இவர்கள் துரத்தின அதிகாரம் கொடுத்தவர் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார்? இந்த ஜனங்களை சுத்தமாக்குறதுக்கு யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? இப்போது நீங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்களே, யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? Now you are preaching here, who gave you that authority? They asked Jesus where his authority to speak and to act came from, especially when he was doing all of this in the temple. தேவாலயத்தில் விசேஷமாக இதை செய்து கொண்டு இருப்பதனாலே அவர்கள் இந்த கேள்விகளை இயேசுவை பார்த்து இந்த கேள்விகளை கேட்டார்கள். ஏன் இந்த கேள்வியை கேட்டார்கள் என்றால், இந்த அதிகாரமானது தேவாலயத்தில் பேசக்கூடிய அந்த அதிகாரமானது சாதாரணமான வரக்கூடிய ஒரு அதிகாரம் அல்ல, அது பிறப்பு மூலியமாக வர வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு ஆசாரியரோட குடும்பத்தில் பிறக்கும் பொழுது, அந்த பிறந்து வளர்ந்த உடனே உங்களுக்கு நீங்கள் ஆசாரிய குடும்பத்திலிருந்து வந்ததினாலே அந்த தேவாலயத்திலே பேசுவதற்கு அந்த காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கும். நீங்கள் ஆசாரியர் குடும்பத்திலிருந்து பிறக்காவிட்டால் உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அல்லது இது ஒன்று பிறப்பினாலே வர வேண்டும், அல்லது அரசாங்கத்தினாலே அங்கீகரிப்பினாலே அவர்கள் கொடுத்த அந்த அதிகாரத்தினாலே வர வேண்டும். இந்த ரெண்டிலே ஒரு விதமான ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும் தேவாலயத்தில் பேசுவதற்கென்று. Now, in order for you to act and speak in the temple in those days, either the authority should have been received through your birth, because you were born in a priestly family, so you have the right to speak in that temple, or it should be an endorsement given by the government in those days to act or to speak in the temple. But if you did not have
either of this you are not able to speak or you are not able to act in an authoritative manner in the temple. அதிகாரபூர்வமாக இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒன்று ஆசாரிய குடும்பத்திலிருந்து பிறந்திருக்க வேண்டும், இல்லை அரசாங்கத்திலிருந்து ஒரு அதிகாரம் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். இது இரண்டிலும் இவர் இயேசுவிடத்தில் காணாத பொழுது இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களும் இந்த ஜனத்தின் மூப்பர்களும் வந்து இயேசுவிடத்தில் கேட்டார்கள், இந்த காரியத்தை பேசுவதற்கும் இந்த காரியத்தை செய்வதற்கும் யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்று இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார்கள். Jesus answered and told the chief priests and the elders that he will ask them a question first. If they can answer this question, he will answer. இயேசு என்ன சொன்னார் என்றால் 24வது வசனத்திலே இயேசு பிரயுத்தரமாக, நான் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதே எனக்கு சொல்வீர்களானால் நானும் என்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று இயேசு அந்த பிரதான ஆசாரியர்களும் அந்த ஜனத்தின் மூப்பர்களை பார்த்து இந்த கேள்வியை இந்த மறு உத்தரவை அவர் கொடுக்கிறார். இயேசு என்ன கேட்டார் என்றால், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனிதரால் உண்டாயிற்றோ என்று யாரால் உண்டாயிற்று என்று இந்த கேள்வியை 25வது வசனத்திலே அந்த கேள்வியை கேட்கிறார். அப்படி என்றால் யார் யோவான் ஸ்நானகனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு, அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு அதிகாரம் யாரிடத்திலிருந்து வந்தது என்று நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் கொடுங்கள். அப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்னுடைய அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று. இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டிருந்தார்கள். And when Jesus asked this question, where did the baptism of John come from? He was asking in another manner, whose authority did John give baptism? And so they discussed among themselves and said, if we say it's from heaven, then Jesus would say, why did you not believe him? அதற்கு அவர்கள் அந்த 25வது வசனத்தினுடைய 2வது பாகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று சொல்வோமானால் பின்னே ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். அதே வேளையிலே இது மனிதனால் வந்த ஒரு அதிகாரம் என்று அவர்கள் சொல்வார்கள். யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்த அந்த அதிகாரமானது மனிதனாலே உருவாக்கப்பட்டது, உற்பத்தியாக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்வார்களானால் ஜனங்கள் கோபமடைவார்கள். நீங்கள் எப்படி யோவான் ஸ்நானகனை பற்றி அந்தவனமாக சொல்ல முடியும் என்று கேள்வி கேட்பார்கள். ஏனென்றால் ஜனங்கள் யாவருமே யோவான் ஸ்நானகனை ஒரு தீர்க்கதரிசியாக கருதினார்கள். They could not say that the authority came from man either because they were afraid of the crowd. ஜனங்களுக்கு பயந்தார்கள். அதுதான் 26வது வசனத்தை நாம் படிக்கிறோம். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளாகவே ஆலோசனை பண்ணினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. So instead of answering Jesus, they just refused to answer Jesus. இயேசுவுக்கு பதில் கொடுப்பதற்கு பதிலாக எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் யோவான் ஸ்நானகனுடைய அதிகாரம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது என்று சொல்வார்களானால் ஜனங்கள் அவர்கள் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து விடுவார்கள். ஜனங்கள் அந்த ஆசாரியர்கள் மீதும் அந்த மூப்பர்கள் மீது வைத்திருந்த அந்த மரியாதையை அவர்கள் சமுதாயத்தில் இழந்து விடுவார்கள். ஆகையாலே அவர்கள் இது ஆண்டவரால் வந்த அதிகாரம், யோவானுக்கு கிடைத்த அந்த அதிகாரம் ஆண்டவரால் வந்தது என்று அவர்களால் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருந்தார்கள். Now you see, if the chief priests and the elders of the people were to say that it was authorized by God, the authority came from God, the chief priests and the elders of the people will lose all credibility and respect in society because they did not follow John. ஏன் அந்த மரியாதையை அந்த ஜனங்கள் மீது உள்ள அவர்கள் மீது உள்ள அந்த நம்பிக்கை அவர்கள் இழந்து விடுவார்கள் என்றால், யோவான் ஸ்நானகன் ஆண்டவரால் அனுப்பப்பட்டு ஆண்டவரிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தோடு செய்கிறான் என்று அவர்கள் சொல்வார்களானால் ஏன் இவர்கள் செய்யவில்லை? இவர்கள் செய்யாததற்கு காரணம் என்ன? இவர்கள் தேவனை பின்தொடரவில்லையா என்று ஒரு கேள்வி வருமே. ஆகையாலே அவர்கள் இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது என்று அவர்கள் சொல்லாமலே அமைதியாக இருந்தார்கள். ஆனால்
யோவான் ஸ்நானகன் சொந்தமாகவே சொந்த பலத்திலே அவனே சொந்தமாக உற்பத்தி செய்து இந்த ஞானஸ்நானத்தை ஜனங்களை நடத்தி கொண்டு இருக்கிறான் என்று அவர்கள் சொல்வார்களானால் ஜனங்கள் அவர்கள் மீது, அந்த ஆசாரியர்கள் மீது, அந்த ஜனத்தின் மூப்பர்கள் மீது அவர்கள் கோபமடைவார்கள். Now, if they had said that John did it on his own, that the authority didn't come from God, he was just a normal man, he just came up with this idea of baptizing people and he just came up with this own thing. If they were to say that, if the chief priests were to say that, if the elders of the people would say that, they feared that the people would turn on them, they will be the people will be angry with them because they considered John as a prophet. ஏன் அவர்கள் பயந்தார்கள் என்றால் ஜனங்கள் பொதுவாகவே யோவான் ஸ்நானகன் ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்று அவர்கள் அங்கீகரித்தார்கள். ஆகையால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். They refused to answer because by answering they were revealed to everyone who they really were. ஏன் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை என்றால், ஏதாச்சும் ஒன்றிலே அவர்கள் பதில் கொடுத்தார்கள் என்றால் உள்ளான காரியங்கள், உள்ளாயிருக்கின்ற அந்த நோக்கங்கள், உள்ளாயிருக்கின்ற அந்த உணர்ச்சிகள், உள்ளாயிருக்கின்ற அந்த கவனம் ஆண்டவர் மீது இருக்கிறதா இல்லை வேறு காரியத்தின் மீது இருக்கிறதா என்று எல்லாமே வெளிரங்கமாக்கிவிடும். அவர்கள் சுயநலவாளியாக இருக்கிறார்கள் என்று அந்த பதில் மூலியமாக ஜனங்கள் கண்டுகொள்வார்கள் என்று சொல்லி அறிந்து அவர்கள் பேசாமலே தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். Now they refused to answer because he would reveal their internal state. It would reveal to the people what was really kept in the heart. It would show people that they were really self-centered people. Jesus then uses a parable to teach the chief priests and the elders. இயேசு ஒரு உவமையை வைத்து இந்த பிரதான ஆசாரியர்களுக்கும் இந்த ஜனங்களுடைய மூப்பர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக ஒரு உவமையை பயன்படுத்தினார். அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். முந்தினவனிடத்திலே மூத்தவனிடத்திலே அவர் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். இந்த 28வது வசனத்திலே இயேசு இந்த உவமையை சொல்கிறார். Now Jesus says in this parable that there were 2 sons. The father goes to the first son and tells him to go to the vineyard. Now the first son, upon hearing Jesus, he said no, நான் போக மாட்டேன் என்று அந்த தகப்பனார் அந்த மகனிடத்திலே போய் அந்த நீ போய் திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய் என்று சொல்லும் பொழுது அவன் உடனடியாகவே முடியாது என்று அவன் சொல்லிவிட்டான். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவன் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய சிந்தனையை மாற்றி தன்னுடைய வார்த்தைகளை மாற்றி அவன் மனம் திரும்பி அவன் சென்றான். The first son initially said no, but then later regretted and changed his mind. The initial objection to the father changed to obedience because of a change of heart. நான் அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த எதிர்ப்பு, தகப்பனா சொல்றார் நீ திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய் என்று அந்த தன்னுடைய மகனிடத்தில் மூத்த மகனிடத்தில் போய் சொல்கிறார். அந்த மூத்த மகன் சொல்கிறான் முடியாது என்று அவன் சொல்கிறான். அதன் பிறகு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி சிந்தனையை மாற்றி அவன் கீழ்ப்படுகிறான் என்று இயேசு சொல்கிறார். பிறகு அதே தகப்பனார் தன்னுடைய இளைய மகனிடத்தில் 2வது மகனிடத்தில் போய் சென்று இந்த கேள்வியை கேட்கிறார், நீயும் திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய் என்று அந்த தகப்பனார் அந்த பையனை பார்த்து அந்த தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார். இவனோ நான் செல்வேன் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே போகாமலே போய்விட்டான். போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. The father then went to the second son and told him to work in the vineyard as well. He said, interestingly, he would go but ended up not going at all. Jesus then asked the priests and the elders, who do you think did the will of the Father? இயேசு 31வது வசனத்திலே இந்த உவமையை சொல்லிவிட்டு அந்த பிரதான ஆசாரியர்களிடத்திலும் அந்த ஜனத்தின் மூப்பர்களிடத்திலும் இந்த கேள்வியை கேட்கிறார். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். Now when Jesus asked the question to the priests, the high priest and the elders, who do you think did the will of the Father? They immediately answered the first son.
Yes, initially he said no, but then he went and did the will of the Father. But the second one, he said he would go, but he didn't do the will of the Father at all. And then Jesus used this, their response, to teach them and explain to them that the worst of the human beings in the world initially said no to God, but later repented and obeyed Him. And who are these worst of the human beings? They are the tax collectors, they are the prostitutes. இயேசு சொல்கிறார், இதை இந்த ஊமையை வைத்து என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஆரம்பத்திலே இந்த சமுதாயத்துக்கு அருவருப்பானவர்கள் ஆண்டவர் அவரிடத்தில் வரும் பொழுது, இந்த வேசிகள் இடத்துல வரும் பொழுது, ஆயக்காரன் இடத்துல வரும் பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் உதாசீனப்படுத்தி அவருக்கு எதிர்த்து நின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்களுடைய மனம் திரும்புதலினாலே அவர்கள் மாறப்பட்டார்கள். அவர்களுடைய உடைந்த வாழ்க்கையானது அங்கு ஆண்டவர் கட்டினார். அவர்களுடைய ஆசைகள், தீர முடியாத ஆசைகள் மாறப்பட்டு ஆண்டவரை ஆசையாக மாறினார். அதுக்கு தான் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்தார்கள். They were transported from a kingdom of this world to transported into another world where God was their king, where their satisfaction was in God. They initially said no because of their passions that was within them, but later on they repented and turned to God, and they were transformed. But the religious authorities, ஆனால் அந்நாட்களில் இருந்த, இயேசு ஏன் இந்த உவமை சொன்னார் என்றால், அந்நாட்களிலே இந்த பிரதான ஆசிரியர்களும் இந்த ஜனத்தின் மூப்பர்களும் ஆண்டவருக்கு எல்லாருக்கும் முன்பாக நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லியும் அவர்கள் கீழ்ப்படியாமலே இருந்தார்கள். ஆகையால் தான் இந்த உவமையை இயேசு கற்றுக் கொடுத்தார். But the religious authorities would say yes to God openly. They made elaborate prayers. They made sure that everybody saw what they did and what they gave. But within them, they did not obey God. They continued in their brokenness. They continued in their own personal desires. அவங்க தொடர்ந்து அவர்களுடைய உடைந்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து அவர்களுடைய ஆசைக்கென்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யார்? பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும். The priests and the elders did not change their mind, but the tax collectors and the prostitutes changed their mind. That's what Jesus says. The people that they thought were beneath them, the people that they thought they were the scums of the earth, the people that they thought were the worst in the society, they heard the message of God and they turned to God. ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த ஊமை மூலியமாக, என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த சமுதாயத்தினுடைய புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆரம்பத்தில் அவர்கள் எதிர்த்து நின்றாலும், ஆண்டவருக்கு அவர்கள் எதிர்த்து நின்றாலும், அவர்கள் மனம் திரும்பி இப்போ தேவனுடைய ராஜ்யத்திலே வருகிறார்கள். ஆனால் இவர்களோ, இந்த பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களோ, இவர்கள் மன திரும்புதலை பார்த்தும் இவர்கள் மன திரும்பாமலே இருந்தார்கள். Even despite seeing for themselves how tax collectors' lives were changed, how prostitutes' lives were changed, how people in the worst of society, their lives were being transformed by God, even seeing that did not cause a change within themselves. அது எல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கைகள் மாறப்படுகிறது என்று பார்த்தும் அந்த செய்திக்கு செவி கொடாமல், இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் இயேசுவுக்கு தொடர்ந்து எதிர்த்துக்கொண்டே இருந்தார்கள். Even though the priests and the elders saw transformation in other people's lives, they refused to change. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த தலைமை ஆசாரியர்களும் அந்த ஜனத்தின் மூப்பர்கள் இயேசு மூலமாக வந்த அநேக மாற்றங்களை பார்த்தும் அதை பார்க்காதது போல, அதை உதாசீனப்படுத்தி, அதை தள்ளிவிட்டு கவனம் செலுத்தாதபடிக்கு அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை தொடர்ந்து அவர்கள் வாழுகின்ற விதமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். My dear brothers and sisters, doing the will of the Father is not just mere words. It should be seen in our actions. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிதாவினுடைய பரலோக பிதாவினுடைய சித்தத்தை செய்வது வெறும் வார்த்தை மூலியமாக அல்ல, அது கிரியை மூலியமாக பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.
Oftentimes, there is a lack of awareness, isn't it? In our own lives, because we are busy running from one thing to another. அநேக வேளையிலே விழிப்புணர்வு இல்லாதவர்களாக ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு வெகு சீக்கிரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சுறுசுறுப்பான வாழ்க்கையிலே கொஞ்சம் அமைதிப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருக்கு விரும்புகின்ற வண்ணமாக வாழ்கிறோமா இல்லையா என்று சிந்திக்காதபடிக்கு சில நேரத்தில் விழிப்புணர்வு இல்லாதவர்களாக ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்தை அதை செய்யும்படியாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த அழுத்தங்கள் வரும் பொழுது நமக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று அப்பொழுது தான் வெளிப்படும். Now this pressures in our lives will reveal this unconsciously reveal how our words and our actions before God are so different. இந்த அழுத்தங்கள் வரும்பொழுது தான் அந்த அவசரமான வாழ்க்கையிலே ஒரு காரியத்தில் இன்னொரு காரியத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, அந்த அழுத்தம் வரும் பொழுது தான் கொஞ்சம் மெதுவாக காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் நமக்கே சில நேரத்திலே அதிர்ச்சி கொடுக்கும். Sometimes even it astonishes us that we can behave like that. I didn't know I had it within me to behave the way that I did. I didn't know I had it within me to speak the way that I did. I didn't know I had it within me to react the way that I did. But the pressures in our lives reveals what's in our heart. Just like how the soaked sponge reveals what's inside when pressure is applied to that sponge. எப்படி ஒரு அந்த நனைந்த அந்த பஞ்சு அமுக்கும் பொழுது ஒரு அழுத்தம் வரும்பொழுது அது உள்ளாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வெளியே வரும்பொழுது தான் அந்த பஞ்சுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று அந்த புரிந்து கொள்வோமோ, அதே வேளையில் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே சுறுசுறுப்பான காரியங்களை வெகு சீக்கிரமாக காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அழுத்தம் வரும் பொழுது விழிப்புணர்வு இல்லாதவர்கள் விழிப்புணர்வு வரும்படியாக இந்த அழுத்தங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. It is a way that the Lord uses to turn us back to Him. இந்த அழுத்தங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை அவர் பக்கமாக திருப்பும்படியாக இந்த அழுத்தங்களை சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். I want to share something that I found very interesting. It was Jesus who brought the pressure upon the chief priests and the elders of the people. சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், விசேஷமான காரியம் என்னவென்றால், அந்த அழுத்தம் அந்த பிரதான ஆசாரர்கள் மீதும் அந்த ஜனங்கள் மூப்பர்கள் மீது கொண்டு வந்த அந்த அழுத்தம் யார் என்றால் இயேசுதான் அந்த அழுத்தத்தை அவர்கள் மேல் கொண்டு வந்து அவர்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று வெளிப்படுத்தினார். Jesus was the one who brought that pressure on the chief priests and the elders of the people. Now pressure is an opportunity, my dear brothers and sisters, to repent. அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு விழிப்புணர்வை கொடுத்து மன திரும்புதலுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த அழுத்தங்கள் வரும் பொழுது சரியான தீர்மானத்தை செய்யும்படியான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. Pressure is also an opportunity for us to make the right choice even though we may have made the wrong choice earlier. Today, what are the pressures in your life? And what is it revealing about you? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அழுத்தங்கள் நம்மை குறித்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றன, என்ன வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன? அந்த அழுத்தங்கள் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறதா? அந்த அழுத்தங்கள் மூலமாக நான் என்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கிறேன் என்று அது வெளிப்படுத்துகிறதா? Now, do the pressures in our life that God allows, does it show, does it reveal that we love God, that we have a love that is so passionate for God? Does the pressure show that we love our neighbor as ourselves? Perhaps it could even be Jesus applying or allowing the pressure so that we may be set free. சில நேரத்திலே ஆண்டவராகிய இயேசுவே அந்த அழுத்தத்தை கொண்டு வரலாம் அல்லது அனுமதிக்கலாம். இதன் வாயிலாக நாம் விடுவிக்கப்படும்படியாக ஆண்டவர் இதை செய்யலாம். The purpose of revealing what is inside of us is not to condemn us, but to restore, to heal, to polish us, and to make us more and more like Him. ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்றால், நாம் குற்றவாளிகள் என்று சுட்டி காட்டும்படியாக அல்ல, நம்ம வேதனை அடையும்படியாக அல்ல, ஆக்கினி தீர்ப்புக்குள்ளாக போகும்படியாக அல்ல, நம்மை சுத்திகரித்து நம்மை பலப்படுத்தி மங்கி போயிருக்கின்ற இடங்களிலே
அவர் சுத்திகரித்து மறுபடியுமாக ஒரு ஒளியாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த அழுத்தங்களை பயன்படுத்துகிறார். This process of change, my dear brothers and sisters, is a lifelong process. But it has to start somewhere, isn't it? இந்த அழுத்தங்கள் மூலியமாக வரக்கூடிய இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த பகுதியிலே நீ மாற வேண்டும், இந்த பகுதியிலே நீ மாற வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது, அல்லது நமக்கே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்திலே அது வெளிரங்கமாக ஆக்கப்படும் பொழுது, இது மாற்றத்துக்குள்ளாக ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆனால் அந்த மாற்றமானது வாழ்நாள் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கிறது. இட் இஸ் அ லைஃப் லாங் ப்ரோசஸ், பட் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் சம்வேர், isn't it? அது எங்கேயாச்சும் ஒரு இடத்திலே அது ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்க வேண்டும். அது இன்றைக்கு ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே, இந்த அழுத்தம் மூலியமாக எந்த அளவு நான் உம்மை நேசிக்கவில்லை என்று வெளிப்படுத்துகிறது. இந்த அழுத்தங்கள் மூலியமாக எந்த அளவு ஆண்டவரே நீர் சொன்ன வண்ணமாக நான் என்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னீரே, அதிலே நான் எவ்வளவு குறைபாடு உள்ள மனிதனாக இருக்கிறேன் என்று இந்த அழுத்தம் மூலியமாக நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி நம் ஆண்டோட சமூகத்தில் வருவோமா? இன்றைக்கு ஆண்டவரே இந்த இடங்களிலே நீ மாற்றத்தை கொண்டு வருவீர் என்று சொல்லுவோமா? Can we come to the Lord this morning? Come to Him and say, Lord, I offer my life to you. I offer my weaknesses to you. I offer my brokenness to you. I offer these desires that should not be even there to you, that you may take it away, that you may uproot, that you may polish, that you may strengthen. நீர் என்னை பலப்படுத்தும்படியாக நான் ஒப்புவிக்கிறேன், என்னை சுத்திகரிக்கும்படியாக நான் ஒப்புவிக்கிறேன் என்று இந்த காலை வேளையில் நம்ம சொல்வோமா? Let it start today. இந்த மாற்றம் இன்றைக்கு ஆரம்பிக்கிட்டோம் என் அன்பு சகோதரனே சகோதரி. Let this change, this lifelong change, let it begin today. It has to start somewhere. Why not today? அது ஏதாச்சும் ஒரு நாளிலே அது ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு அது ஆரம்பிக்கலாமே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய குறைபாடுகளை என் ஆண்டவரிடத்திலே கொடுப்பாயா? இந்த அழுத்தங்களுக்கு ஒரு காரணம் உண்டு, இந்த அழுத்தங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உள்ளா என்ன அடங்கி இருக்கிறது என்று வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த அழுத்தங்களுக்கு இடம் கொடுத்தார். Jesus allowed this pressure so that He may reveal what is within our hearts. Shall we come to the Lord this morning? இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவருடைய சமூகத்திலே வருவோம். நம் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. Let us close our eyes and look to the Lord. For those of us who are feeling the pressure and are not able to cope with it, will you respond to God this morning? ஒருவேளை இந்த வாழ்க்கையிலே நண்பு சகோதரி சகோதரியே, தாங்க முடியாத அழுத்தம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ ஆண்டவரிடத்திலே நீ வரும்படியாக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவருடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது. அழுத்தங்கள் மத்தியிலே அவருடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது. இதை மேற்கொள்ளவும் இதை கடந்து வரவும் உன் ஆண்டவர் உனக்கு அந்த பலத்தை கொடுப்பார். ஆனால் பலன் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. ஆகையால் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்பி வருவாயா? My dear brother and sister, sometimes the pressure may be unmanageable, overwhelming. But God's word says that His grace is sufficient for us. His love is enough. But will you return to the Lord this morning? Perhaps some of us are struggling with the ugliness of the heart and do not know what to do. ஒருவேளை இந்த அழுத்தம் மூலியமாக நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கரை, இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அசிங்கத்தை அது வெளிப்படுத்தலாம். அதை பார்த்த உடனே அது என்ன செய்வது? ஆண்டவர் என்னையே மாற்ற முடியவில்லையே, நான் தவித்து கொண்டிருக்கிறேன், என்னையே என்னால் மாற்ற முடியவில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ உன்னையே மாற்றிக்கொள்ள முடியாது. ஆகையால் தான் இரட்சகர் இயேசு உனக்காக வந்தார். அவரிடத்தில் நீ திரும்பி வருவாயா? அவர் உன்னுடைய தவித்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலிருந்து உன்னை காப்பாற்றுவார். You can't change on your own, my dear brother and sister. Even if you can, it would be temporary. And that's why we all need a Savior. And Jesus says that when the Son of Man sets you free, you are free indeed. ஆகையால் தான் இயேசு சொல்கிறார், குமாரன் உன்னை விடுவித்தால் மெய்யாகவே உனக்கு விடுதலை. இந்த விடுதலை பெறும்படியாக
நீ ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவாயா? உன்னுடைய கரத்தை என்னுடைய இருதயத்தின் மேலே வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது நீ ஆண்டவரிடத்திலே மறுவுத்தரவு கொடுப்பாயா? ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறேன். அழுத்தங்களை சமாளிக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீர் இவர்களை பலப்படுத்துவீராக. இந்த அழுத்தங்கள் மத்தியிலே உமக்காக வாழ, உன்னுடைய அன்பை விட்டு விலகாதபடிக்கு இவர்களை நீ காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்கள் மறுபடியுமாக உன் பக்கமாக திரும்பி வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அழுந்து கொண்டிருக்கின்ற சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய கண்ணீரை பார்க்கிறார். அழுத்தங்கள் மத்தியிலே நீ சென்று கொண்டிருக்கிறாயே, அவர் அறிகிறார். உன்னுடைய அழுத்தங்களை அறிந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறார். உனக்கு பலனை கொடுப்பார், உனக்கு கிருபையை கொடுப்பார். My dear brother and sister, you may be suffering in silence, but your suffering has not gone unnoticed. Your tears have not gone unnoticed. The Lord is seeing you and is giving you grace. His grace will sustain and strengthen you. For those of you who are struggling with the ugliness of the heart, இருதயத்தில் உள்ள அந்த கரையை பார்த்து, ஆண்டவர் இதெல்லாம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா, இது வரைக்கும் நான் அறியாமலே இருக்கிறேன், இது எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியவில்லை என்று தத்தளித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவரிடத்தை திரும்பி வருவாயா? விடுதலை ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறது. Those of us who are struggling with the revelation of the ugliness of the heart, I encourage you to come to the Lord. He will come and save you. அவர் வந்து உன்னை விடுவிப்பார். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய ஆவியானவர் மூலமாக ஆழமான ஒரு கிரியையை நீ செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எதெல்லாம் மாற்றப்பட வேண்டுமோ மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டுமோ விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பலத்தை நீர் கொடுப்பீராக. எதெல்லாம் தாங்க வேண்டுமோ தாங்கக்கூடிய பலனை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, I pray for those who are struggling to give up certain things, to let go of certain things, that you would give them the strength. For those who are feeling overwhelmed, I pray that you would assure them of your presence. Thank you, Lord. இந்த காலைவேளை நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் அன்பு சகோதரே சகோதரியே, நாம் யாவருமே இந்த வேளையிலே எழுந்து நின்று இந்த பாடலை பாடும் பொழுது நம் ஆண்டவருக்கு நம்முடைய மறு உத்தரவை கொடுப்போமாக. And as we sing this song, may it be a song of response to the Lord. கடைசி பாடலாக கூட நாம் கர்த்தரின் நாமம் என்ற பாடலை கூட நாம் பாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, நாம் யாவருமே எழுந்து நிற்போம். நீங்கள் வீட்டிலே இருந்தால்
தனியாக இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நீங்கள் குடும்பத்தோடு இருந்தால் உங்களுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குடும்பமாக பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். If you are at home, may I encourage you to stand or respond to God in any way that you feel is appropriate. Know that you are not alone. You are together with us. We are standing together as brothers and sisters in this family of God, even though we are separated by distance. But if you are with your family members, may I encourage you to hold each other's hands and receive the blessing of God. நாம் யாவருமே கண்களை மூடுவோமாக. Let us close our eyes and receive the blessing of God. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனையை சேவியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சந்திப்போம். May the Lord bless you. See you next week. உன்னதமான தேவனை நாம் ஆராதித்தோம். அவர் வார்த்தையை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். தேவனுக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நன்றி உள்ளத்தோடு நம் காணிக்கைகளை அவருக்கு கொடுப்போம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 006-014-6112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 000-014-6112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறோம். நன்றி.